ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி வரும்போது பிள்ளைகள் கல்வியில் தேர்ச்சி அடைவார்கள். சிறு குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை மடியில் அமர்த்தி கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி வர அவர்கள் கல்வியில் ஞானம் பெற அருள்வகை செய்வார் சரஸ்வதி தேவி தாயார். அதே சமயத்தில் பெரிய குழந்தைகளானால் அவர்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இதுவும் சரஸ்வதி தேவி ஸ்லோகம்தான். யா ஹுந்தேந்து துசாரஹாரதவலா யா சுப்ரவஸ்திராங்கதா யா வீணா வரதண்ட மண்டித்தஹர யா ஸ்வேத பத்மாசனா யா சங்கர பிரபுதிஹி தேவை சதா வந்திதா சா மாம் பாது சரஸ்வதி பகவதி இஷேஷஜாட்யாபகா என்ற இந்த ஒரு 8 வரி ஸ்லோகத்தை பெரிய குழந்தைகளானால் அவர்களுக்கு சொல்ல வைத்து சொல்லிக் கொடுக்கலாம். ஏனென்றால் குழந்தைகள் முதல் நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பண்புகள் தான் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி வரை அவர்களின் கூடவே வரும். ஆகையால் நற்பழக்கங்களை சொல்லிக் கொடுப்பதுடன் அதன் தாய்தான் ஒரு குழந்தைக்கு சிறந்த ஆசிரியையாக விளங்க இயலும். ஆகையால் நாமகளை போற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வரும் பொழுது அவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் கலைகளில் சிறந்தவர்களாகவும் ஓவியம், நடனம், பாட்டு, இசை மற்ற மிருதங்கம் போன்ற கருவிகளை இசைக்கக்கூடிய திறன்களையும் அவர்கள் பெறுவார்கள். எழுத்து மற்றும் பேச்சு அனைத்து வகையிலும் அவர்கள் வாழ்க்கையில் ஜொலித்திட இந்த கல்வியானது தேவைப்படுகிறது. இந்த கல்வியை மட்டும்தான் நாம் இறந்தாலும் கொண்டு செல்ல முயலும். கள்வர்களால் கொள்ளை போகாது, கயவர்களால் திருடப்படாது. ஏனென்றால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய அமுத சுரபியை போன்ற அச்சய பாத்திரத்தை போன்றது கல்வி. கொடுத்தாலும் வளரக்கூடியது. ஆகையால் கல்வி செல்வமே நிரந்தரமான செல்வம். இத்தகு பாடல்களை நாம் சிறு வயதிலிருந்தே சொல்லி கொடுக்கும் பொழுது அக்குழந்தையானவன் பெரிதாக வளரும்போது சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களையும் கலைமகளின் அருளையும் உலகம் முழுதும் கலைமகளின் பார்வையை படும்படியும் அனைத்து குழந்தைகளும் கல்வியிலும் அனைத்திலும் சிறந்து விளங்கிட ஸ்லோகங்கள் சுதிகள் டெய்லி பாடும் பொழுது அவர்களுக்கு நாப்பிரல் பயிற்சியும் சமஸ்கிருத பயிற்சியும் எளிமையாக நாப்பிரல் பயிற்சியும் வருகிறது. அதே சமயம் சிறு குழந்தைகளுக்கு திக்குவாய் பேச்சு வராமல் இருந்தால் சரஸ்வதி தேவியின் முன்னாடி அமர வைத்து அவர்களுக்கு கடவுளின் முன் தேனை சமர்ப்பித்து அந்த சரஸ்வதி தேவியை கும்பிட்டு தினந்தோறும் அத்தேனை அருட்பிரசாதமாக குழந்தைக்கானவன் நாவில் தடவி இந்த ஸ்லோகங்களை கூற செய்து வர குழந்தைகளின் திக்குவாய் குணமாகும். அதே சமயம் கடகடகடகடவென பேசும் வல்லமையும் அக்குழந்தையானவன் பெறுவான். இது நல்ல முயற்சிக்கேற்ற ஒரு பலனை தரும். நாம் நிறைய கற்றாலும் குழந்தையானவனுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது தான் அக்குழந்தை திறமையானவனாக மாற்றமடைகிறது. ஆகவே எல்லோரும் வந்து குழந்தைகளுக்கு முன்னாடி நாம் அவர்களின் போக்கிலேயே சென்று ஸ்துதிகளை சொல்லும் பொழுது முதலில் அடம்பிடித்தாலும் பிறகு அக்குழந்தையானவன் மனதானது மாறி மாறி நன்றாக ஸ்தோத்திரங்களை சொல்ல சொல்ல குழந்தையானவன் நன்றாக வளர்ந்து வரும்போது சமுதாயத்தில் சிறந்த குடிமகனாக உருவாக்க நாமகளின் சகலகலாவளி தாயாரையும் பிரார்த்தித்து நான் அன்போடு குழந்தைகளுக்காக இந்த பதிவினை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.